Hi everyone and welcome to Vedantu channel பசங்களா. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th சாப்டரோட தேர்ட் எக்ஸசைஸ் which is probability density function. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்கன்னா மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஏன் மாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம், இது ஏன் டென்சிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்கிறோன்னா, மாஸ் ஃபங்க்ஷன்கிறது ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூஸுக்கு, அதாவது தனித்தனியாக இருக்க வேல்யூஸ்க்கு, ஓகேங்களா. டென்சிட்டி ஃபங்க்ஷனுங்கிறது நான் யாருக்கு டினோட் பண்ணுவேன்னா, இஃப் இட் இஸ் அ கண்டினியூஸ் ரேஞ்ச், எனக்கு அந்த எக்ஸஸ் எல்லாமே ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூஸ் மாதிரி இல்லாமல் இன்டர்வல்ஸ் மாதிரி இருக்காங்க, ஓகேங்களா. எனக்கு எக்ஸுக்கு ரேண்டம் வேல்யூஸ் வரும்ல, அந்த வேல்யூஸ் வந்து இட் இஸ் நாட் அண்ட் சிங்கிள் வேல்யூ 0 1 2 3 அந்த மாதிரி சிங்கிள் வேல்யூஸாக இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் டைப்ஸில் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டைப்ஸில் இருக்குது அப்படின்னா அது டென்சிட்டி ஃபங்க்ஷனில் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும், சரிங்களா. ஸோ அப்படி இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் யாரை சொல்கிறோம், when your random variables have continuous range of values அப்படி இருக்கும் போது, சரிங்களா. அப்போ அந்த ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than or equal to பினா ஏ டு பி. இப்போ எதுவுமே கொடுக்கல, வெறும் லெஸ் தென் பினா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அந்த பி வரைக்கும் அந்த என்ன இன்டர்வல்ஸ் நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ணிக்காங்களோ அந்த இன்டர்வலை கொடுத்தா போதும், சரியாடாப்பா. ஓகே, அப்போ இதுக்கான தியரம். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணோம், எல்லா எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருக்கும், கரெக்டுங்களா. அதே மாதிரி இங்கே வர உங்களோட எஃபெக்ட்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். அண்ட் அங்கே சம்மேஷன் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும்னு சொன்னோம்னா, இங்கே இன்டெகிரேஷன், சம்மேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ஆர் சேம் திங், பட் வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது, அவ்வளோதான். ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா இன்டெகிரேஷன் டோட்டல் இன்டெகிரேஷன் எடுத்தனா எனக்கு 1 தான் ஆன்சராக வரும். ஓகே, தட் இஸ் தி சம்மேஷன். டோட்டல் சம்ம தான் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இதுதான் இப்போ கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்போது நம்ம அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்னு ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், ஸோ யூ நோ ஹவ் டு டூ இட். சமேஷன் அங்கேருந்து எக்ஸ் வரைக்கும் வரவங்கள சமேஷன் பண்ணி கண்டுபிடிச்சோமா, இங்கே அது என்னது இன்டெகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்டிங் வேல்யூ என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி, ஒரு டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் வரவங்க எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுங்க, அவ்வளோதான். சமேஷனுக்கு பதிலாக இன்டெகிரேஷன், அவ்வளோதான். ஸோ சிம்பிள், ரைட். ஓகே, ஸோ சம் ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா. எஸ், எக்ஸாம்பிள் நம்பர் 11.11. ஓகேங்களா. ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் சிங்கிற கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். இஸ் அ டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ இது நம்மளுக்கு என்னது, இது ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 1. ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி the integration answer is 1, சரிங்களா. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணால் 1. இதுதான் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான அர்த்தம், ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு இன்டர்வல் எப்படி பிரிஞ்சிருக்கு, 1 to 4க்கு மட்டும் இந்த ஃபங்க்ஷன், மற்றவங்க எல்லாத்துக்கும் 0. அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. அண்ட் 1 to 4 cx² dxோட வேல்யூ ப்ளஸ் 4 to இன்ஃபினிட்டிக்கு நம்மளுக்கு 0. இதுதானே அர்த்தம். ஸோ நான் டொமைனை பிரித்தா இப்படி தானே டொமைன் பிரிக்கணும். அப்போது இவங்க 0 இவங்க 0, அப்போ இந்த இன்டகிரேஷன் வாட் இஸ் cx² இன்டகிரேஷன். சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துக்கலாம். x² dx தான் இருக்குது which is equal to 1, கரெக்டுங்களா. ஸோ அப்படின்னா என்னடா அர்த்தம், x² நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். x பார் n+1 டிவைடட் பை n+1. ஸோ 4ஐயும் 1ஐயும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் சி வெளியே இருக்கும். 64/3 நெக்ஸ்ட் 1/3 which is equal to 1. இப்போ சி இன்ட்டு 63/3 equal to 1. When you cancel it, you will get 1. So c is equal to 1/21. அப்போ சியோட வேல்யூ என்னடாப்பா 1/21. சியோட வேல்யூவை அழகாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட் p of -5 less than x less than 3.5.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3.5. ஸோ அப்போ இதோட ஆன்சர் யாருக்குடாமா ஈக்குவல்? அப்போது 1.5ல ஸ்டார்ட் பண்ணி 3.5 வரைக்கும். ஸோ 1.5 to 3.5ங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிற ரேஞ்ச் தான். அப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து cx². சியோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியுமே. இப்போ 1/21 x² இன்டூ டிஎக்ஸ். கரெக்டாடாப்பா? ஸோ இப்போ இந்த 1/21 நம்ம வெளியே வச்சுக்கலாம். 1.5 3.5 x² இன்டூ டிஎக்ஸ். ஸோ x² இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் இட்? x³ ஹோல் டிவைடட் பை 3. ஸோ 3.5ஐயும் 1.5ஐயும் நீங்கள் சப்மிட் பண்ணணும், உள்ளே கொண்டு வரணும். கரெக்டுங்களா? ஸோ 1/21 3.5 கியூப் பண்ணணும். தட்ஸ் தி வெரி பிக் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஐ திங்க் 35 இன்டூ 35 வந்து நம்மளுக்கு 1025 கிடைக்கும். ஏன்னா பசங்களா, வாட் இஸ் 35 இன்டூ 35 இன்டூ 35, which is 42875. அப்போது 42.875 ஹோல் டிவைடட் பை 3 மைனஸ் 1.5 கியூப் பண்ணோம். 15 இன்டூ 15 இன்டூ 15. ஸோ இட் இஸ் 3375. ஸோ 3.75. இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவீங்களா? ஸோ 22 and 3 நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ வாட் ஹேப்பன்றப்பா, 5ல் 5 போச்சுன்னா 0, 7ல் 7 போச்சுன்னா 0, 8ல் 3 போச்சுன்னா 5, and 42ல் 3 போச்சுன்னா யூ வில் பி ஹேவிங் 39. ஸோ 39.5. ஓகேங்களா? ஸோ 21ம் 395யும் டிவைட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ ஆர் யூ கேன் டேக் 7 tables ஃபார் கேன்சலேஷன். ஸோ திஸ் இஸ் 3 times and this is 5 times. ரிமைண்டர்ட் 4 வரும், 45 தான் வருதா? ஓகே, it is not divisible by 7. Okay, but you can try with, no, இது 3 table வர மாட்டாங்க. I hope your answer will be in decimal. ஏடாமா, உங்களோட ஆன்சர் எனக்கு தெரிஞ்ச டெசிமல் தான் வரும். 1 sec. ஓகே, ஸோ அப்படியே கூட வச்சுக்கலாம் போல. ஒரு நிமிஷம், 35 into 35 மட்டும் செக் பண்ணிக்கோங்கடாப்பா. 42875, it is right. 15 na 3375. கரெக்ட் தானே? So 395 by 21 into 3. Okay. You can divide. யாடா பசங்களா, ஸோ எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ இங்கே into 10 இல்லை. ஸோ ஐ திங்க் யூ கேன் கேன்சல் இட் பை 5 table. வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ
395 divided by 5, which is 79 whole divided by, இது வந்து நம்மளுக்கு 6. So it is 126. அவ்வளோதான். So that's it. ஓகேங்களா? So next பாருங்க, what is the next sum நாமா? We have P of x less than or equal to 2. So less than or equal to 2 னா எங்க ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க? You have to start with second one. P of x less than or equal to 2. ஸோ அப்படி பார்க்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் வரணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கரெக்டுங்களா? ஆனால் நம்மளோட இன்டர்வல் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 0 அண்ட் அப்புறம் 1 to 2ன்னு தனியாக பிரிஞ்சுக்கணும். மொத்தமாக போட முடியாது, ரைட்? இதோட ஆன்சர் வந்து 0. அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? 1/21 எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 𝑥³/3ன்னு வரும். Substitute the value 2 and 1. So 8 minus 1 divided by 3. 8ல 1 போச்சுன்னா 7. So 7 7 cancel ஆயிரும். 1/9 தான் உங்களோட ஆன்சர். ஓகே வாடாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 greater than x. ஸோ உங்களோட p வந்து 3 greater than x அப்படின்னா என்னது? லோவர் லிமிட் 3, அப்பர் லிமிட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஆனால் 1 to 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போது 3 to 4 வரைக்கும் தான் யூ வில் ஹாவ் 6. இது மற்றவங்க எல்லாத்துக்குமே என்னடாமா 0 தான். ஸோ இவங்களை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/21 𝑥³/3. 4 and 3 substitute பண்ணுவீங்க. So you will be having 64 minus 9, 9 இல்ல 27 வருமா? 27 whole divided by 3. So 64ல 27 போச்சுன்னா என்னடா பசங்களா? 64ல 20 போச்சுன்னா 44, 44ல 7 போச்சுன்னா you will be having 37. So 37/3. So 37/3 into 21. So you just multiply it to 69. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 37/69. 69 வருது, 63 தான் வரும். 63 டாப்பா. ஓகேங்களா? அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ மாஸ் ஃபங்க்ஷனுக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு இதுலேயும் தான் வித்தியாசப்படுது. ஓகே, நம்மளுக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனை நாமளாக ஓனாக ஒரு ஈவெண்ட்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஈவெண்ட்லேருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சாலே அது நம்மளுக்கு மாஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனை ஒரு ஈவெண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பிகாஸ் we don't have the continuous range of intervals and or events, ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டாடாப்பா? எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? அப்போது ஒவ்வொருத்தராக நீங்கள் சொல்லணும். ஆமாம், ரைட் ராமா? ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வி ஹாவ்? 1 to 2க்கு ஒரு ரேஞ்ச், 2 to 3க்கு ஒரு ரேஞ்ச். ஸோ அப்போ கண்டினியூஸாக நம்ம சொல்லணும்ல, எப்படி சொல்லலாம்? அப்போ ஸ்டார்டிங் எதுலேருந்து சொல்ல முடியும்? ஸ்டார்டிங் எதுலேருந்து சொல்ல முடியும்? யூ ஸ்டார்ட் வித் 1. 1 வரைக்கும் என்ன, அதுக்கப்புறம் மொத்தமாக 2 வரைக்கும் என்ன அப்படின்ற மாதிரி டோட்டல் கால்குலேஷன் தான் நம்ம பண்ணணும். So for the density function, your caps F, first when x lies between, உங்களோட x பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்கு. ஓகே, 1 விட கம்மியாக இருக்கு. Then what is your f of x, which is equal to minus infinity to 1. ஹல்ல, minus infinity to 1 f of x dx. அதோட ஆன்சர் என்னது? 0. அதோட ஆன்சர் என்னடாமா? 0. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு when your x is from 1 to 2, x வந்து 1 to 2ன்னு இருக்கும் போது what is your f of x? உங்களோட f of x எப்படி இருக்கும்?
மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் கியூமுலேட்டிவாக நம்ம சொல்லணும்ல. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இட் இஸ் ஃப்ரம் 2. ஓகேங்களா? ஆர் வி ஹாவ் டு ஸ்டே இன் ஃபங்க்ஷன்ஸ் ரைட். ஸோ 2ன்னு போடக்கூடாது, எக்ஸ்னே போடுங்க. We need P of, okay, next page போலாம். When your x is from -1 to 2, கரெக்ட்டுங்களா? நம்ம f of x தான் தேடும். f of x என்னது? probability of x less than or equal to xன்னு அர்த்தம். ஏன்னா இங்க xங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ x யாரா வேணாலும் இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? -1க்கும் 2க்கு நடுவில் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்குன்னா இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் உங்களோட f of as dxை நம்ம பண்ணுவோம். ரைட்டாடாமா? ஆமா ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது விச் இஸ் 0. அண்ட் நெக்ஸ்ட்டு 1ல இருந்து எக்ஸுங்கிறது -1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற இன்டர்வல் தானே. அப்போது எக்ஸ் வரைக்கும் வரும். அவங்களோட ஃபங்க்ஷன் என்னது? அவங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x-1. ஸோ x-1 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இது வந்து ஒரு லீனியர் டேர்ம். ஒரு லீனியர் டேர்மை நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அது யாருக்கு ஈக்குவல்னு நினைக்கிறீங்க? x-1 தி ஹோல் ஸ்கொயர். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? x²/2 வருமா? அதே தான். x-1 இன்டகிரேட் பண்ணால் x-2 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. தட்ஸ் இட். சரியாடாமா? இஃப் யூ வாண்ட் ப்ளஸ் சிலாம் போட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அது ஒரு டெஃபினட் இன்டெக்ரல் மாதிரி தான் நம்ம கீப் அப் பண்ணிப்போம். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். And I have to use the interval range. So x 1ன்னு substitute பண்ணுமா? So x substitute பண்ணிங்கன்னா same answer தான் வரும். When you substitute 1ன்னு போட்டிங்கன்னா 0 ஆயிரும். ஸோ வெறும் x-1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ் வந்து 2 to 3ங்கிற ரேஞ்சில் இருக்குது. when your x is 2 to 3ங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. அப்போ உங்களோட f of x என்ன? P of x less than or equal to xன்னு இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1க்கு 0 ஆஃப் எக்ஸ் அண்ட் இது 2வையும் தாண்டிடுச்சு. அப்போ 1 to 2வும் இதில் இன்க்ளூட் ஆகும். x-1 dx அண்ட் அதுக்கப்புறம் 2லேருந்து எக்ஸ் வரைக்கும். ஏன் எக்ஸோட ஸ்டாப் பண்ணுறேன்? 2 to 3ங்கிற இன்டர்வல் ரேஞ்சில் இருக்காங்க. அப்போது அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். மைனஸ் x plus 3 into dx. So you can consider as a total. அதை நீங்கள் டோட்டலாகவே 3 minus xன்னு கூட எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட ஆன்சர் என்னடாப்பா வரும்? x-1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. 2 and 1 substitute பண்ணணும். ப்ளஸ் 3 minus x by whole square divided by 2. 2 to x substitute பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ 2 substitute பண்ணிங்கன்னா 2 substitute பண்ணிங்கன்னா 1/2 கிடைக்கும். minus 1 substitute பண்ணிங்கன்னா 0. ப்ளஸ் when you substitute 3 it is same. and when you substitute 2 it is minus 1/2. ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 1/2 minus 1/2 கேன்சல் ஆயிரும். 3 minus x தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. அவ்வளோதான். ஸோ ஒன் செக் மைனஸ் ஆஃப் மைனஸ் தானே, சாரி, அப்போ மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2. You will get 1/2, and if you put 2 here, okay, sorry, சாரிடா பசங்களா, நம்ம வந்துட்டு
இன்டகிரேட் அப்போ நான் வந்து எக்ஸோட கோஃபிஷியன்ட்டை வந்துட்டு டிவைட் பண்ண மறந்துட்டேன். ஓகேவா? எக்ஸோட கோஃபிஷியன்ட் -1 டிவைட் பண்ண மறந்துட்டோம். ஸோ ஒரு -1 இங்க மல்டிப்ளைல இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் இட் இஸ் ஆக்சுவலி பிளஸ். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு +1/2 +1/2 which is 1. ஓகேங்களா? அப்போ 1 plus and this is minus. அப்போ 1 minus 3x the whole square divided by 2. Right, Rama? So yes, so we conclude the answer, Ramaka. Okay, next வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? இப்போ f(x) முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து நம்ம இன்ஃபினிட்டில இருந்து -∞ வரைக்கும் டோட்டலா சொல்லணும். Am I right பசங்களா? ஸோ லாஸ்ட் which will be 1 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் கவுண்ட் பண்ண போட்டால் எனக்கு லாஸ்ட்ல 1 தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி காட்டணும். ஸோ வாட் இஸ் மை f(x)? ஸ்டார்டிங் 0 ஆன்சர் நம்மளுக்கு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x + 1/2 இருந்ததா? x - 1 the whole square by 2ன்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 - 3 - x the whole square by 2ன்னு ஆன்சர் வந்தது. நெக்ஸ்ட் லாஸ்ட் will be 1. இது நம்மளுக்கு எப்போ உங்களோட x வந்து -∞லேருந்து 0 வரைக்கும் இருந்தா. ரைட்டாடாமா? 0 தானே? நோ, இட் இஸ் அப் டு 1 வரைக்கும். 1க்கு கம்மியாக இருக்க வரைக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வரைக்குமா 2 வரைக்குமா? It will be 2 and 2 to 3 and next. And it will be from 2 to 3. Next, இந்த x வந்து என்டையரா 3 விட கிரேட்டரா இருந்தா equal to 3 and greater than 3. ரைட்? ஆர் இன்ஃபினிட்டி. அப்படி greater than 3ன்னு போட்டாலே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்டா அம்மா. ஸோ சிம்பிள், ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. we defined it. நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி எழுதியாச்சு. இஃப் p of 1.5 x and 2.5 கரெக்டுங்களா? ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்? யூ நோ தட் வாட் யூ வில் டூ இட். p of 1.5 2.5 ஐ ஹோப் இட் இஸ் 1.5 up to x 2.5. சின்ன f(x) இருந்தால் கூட நம்ம ஈஸியாக எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ ஆர் திருப்பி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். ஏன் கஷ்டப்பட்டுலாம் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நம்மளுக்கு தான் f(x) வேல்யூ தெரியுமே. ஸோ அப்போ f of 1.5 ஆமா ரைட்? f of 2.5லேருந்து f of 1.5 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ f of 2.5லேருந்து f of 1.5 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 2.5னா எந்த ரேஞ்சில் வருவாங்க? இந்த ரேஞ்சில். அப்போ 1 - 3 - 2.5 the whole square divided by 2. அதுக்கப்புறம் minus 1.5னா இவங்க இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ 1.5 - 1/2 the whole square. ரைட் ஆடாமா? ஸோ திஸ் இஸ் 0.5. 0.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா you will be 0.25. ஸோ 0.25/4 வரணும். ஓகேங்களா? மைனஸ் சேம் அதே 0.5. ஸோ 0.25 divided by 4 வருமா? ஸோ இது உங்கள் 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ இட்ஸ் மீன் 0.25/2ன்னு வரும். வென் யூ டேக் 2ல் 0.5 போச்சுன்னா 1.75/2. ஓகே, வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்கவா? எஸ், சாரிடா பசங்களா. இவங்க கூட சப்ராக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இவங்க கூட சப்ராக்ஷன் நடந்திருக்கணும். ஸோ திஸ் ப்ராக்கெட் இஸ் ஃபர்ஸ்ட். அப்போ இவங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். ஸோ அண்ட் இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு மட்டும்தான், நாட் ஃபார் 4. ஸோ இது 4க்குலாம் கிடையாது. அப்போ இது 2 மட்டும்தான். திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 2 அண்ட் ஜஸ்ட் அப்போ இது மட்டும்தான் இருக்கும். அப்போ வெறும் 0.75 மட்டும்தான் வரும். வெறும் 0.75 by 2 வராது. ஓகேவாடாம்மா? சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் சின்ன f(x)லேருந்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 0.5 to 2 நடுவில். ஆனால் அது என்னன்னா நீங்கள் இன்டர்வல்ஸை பிரிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 0.5 1.5ங்கிறவங்க அப்போ 1.5 to 2 ஒரு ரேஞ்ச்,
2லேருந்து 2.5 ஒரு ரேஞ்ச். 2 இன்டகிரேஷனா பிரிச்சு நீங்க இன்டகிரேட் பண்ணணும். அதான் ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சம்முக்கு கேப்பிட்டல் எஃப் யூஸ் பண்றது ஈஸி. அந்த மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்மால் எஃப் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ப்ராபபிலிட்டி வேல்யூ. பட் இதுக்கு ஐ திங்க் ஸோ யூ ஹேவ் டு யூஸ் கேப்பிட்டல் ஃபங்க்ஷன். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா பொருந்தும். ஸோ இஃப் எக்ஸ் ரேண்டம் வேரியபிள், நம்மள எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் பை, ஸோ கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 x 1 கொடுத்துட்டாங்க. வெல் செட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டாப்பா நம்மளுக்கு வேண்டியது டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ சின்ன எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் கேபிட்டல் எக்ஸ் கிடைக்குதா? அப்போ கேபிட்டல் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் சின்ன எக்ஸ் கிடைக்கும். என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இப்போ ஸ்மால் எக்ஸுங்கிறது என்னது? வாட் இஸ் இட்? இஸ் a straight differentiation of this one. ஸோ இப்போ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0 when your x is from x to 1 and 1 is less than x, greater than when x is greater than or equal to 1. ஸோ இப்போ இதை ஒட்டுக்கா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 0 to 1, அதர்வைஸ் இட் இஸ் 0, கரெக்டுங்களா? ஸோ இதை ஒட்டுக்கா நம்ம எழுதிக்கலாம்ல. எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே வேல்யூ தான், ஒன்று 0 இன்னொன்று 1. சாரி 1 இன்னொன்று 0 அப்படி போட்டுக்கலாம். 1 எப்போ நம்மளுக்கு? when your x is from 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்க வரைக்கும் 1, அதர்வைஸ் இட் இஸ் 0. மற்றவங்க எல்லாத்துக்குமே அவங்க 0 தான். சரிங்களா? கதை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் we have to find this. இதுக்கு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். p ஆஃப் 0.2ங்களா? 0.2 x 0.7 ரெண்டு விதமா போடலாம். இன்டகிரேஷன் போட்டும் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணிக்கலாம்டாமா? எஃப் ஆஃப் 0.7 மைனஸ் எஃப் ஆஃப் 0.2. we can do that. what is f of 0.7? 0.7னா இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ சேம் 0.2 மைனஸ் 0.2 which is equal to 0.5. 0.7லேருந்து 0.2 போச்சுன்னா which is 0.5. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். சரியாடாமா? ஸோ ஐ ஹோப் திஸ் சம் யூ ஃபைண்ட் ஈஸி. கரெக்டுங்களா? இதை கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக நினைப்பீங்க. So next one பாருங்கடா பசங்களா, example 11.14. So what is example 11.14 says? So the probability density function of a random variable x is given by, சரிங்களா? ஸோ இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதாவது ஸ்மால் எஃப்எக்ஸ். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் யூ டூ இட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கே நம்மளுக்கு தெரியணும். கேக்கு தேவைப்படுற விஷயத்தை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போக முடியும். ஸோ இப்போ நம்ம கே எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார் டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி எல்லாமே, எல்லா டொமைனுக்குமே எல்லா இன்டகிரேஷனையும் போட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி 1. ஸோ அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, ஆனால் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வராது. இன்ஃபினிட்டிலேருந்து 1 ஒரு கேஸ், அப்போதுக்கு 0, அண்ட் 1 to 5 ஒரு மாதிரி கேஸ் இருக்குது, அண்ட் 5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் we have another case. So which is 1 to 5 f of x. f of xனா என்னது? k-டாமா. So 1 to 5 k into dx which is equal to 1. So k-வை வெளியே வச்சுக்கோங்க, dx integrate பண்ணா x. 5 1 which is 1. So 5 minus 1, upper limit minus lower limit which is 4. அப்போ k-ஓட வேல்யூ என்னது? 4. இப்போ எங்களோட f of x-ஐ டேர்ம் பண்ணி எழுதிக்கோங்க. So it is 1 by 4. 1 by 4. எல்லாமே 1 by 4 when your x is between 1 to 4ங்களா? 1 to 5. ரெண்டு பேருக்குமே இன்க்ளூட் ஆச்சுன்னா, அதர்வைஸ் 0. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னடாப்பா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக நம்ம எழுதணும். ஸோ இதுக்கேற்ற டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ when your x is, when x பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஸ் தென் 1க்கு ஒரு கேஸ். லெஸ் தென் 1 தானே? லெஸ் தென் 1க்கு ஒரு கேஸ், ரைட்? அப்போது 1க்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து வாட் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ்?
இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் வரும், which is 0. ஏன்னா அதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூவே 0 தான். ஸோ 0 தான் ஆன்சர். when your x is between 5, my f of x is equal to p of x less than or equal to x. எல்லாருமே வருவாங்க. ஸோ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒன் வரைக்கும் 0 தான் இன்டகிரேஷன் வேல்யூ. அண்ட் ஃப்ரம் 1 to x my integration value is 1/4 dx. ஸோ இப்போது இது 0 ஆயிடுவாங்க. 1/4 நீங்கள் வெளியே எடுத்துருங்க, எக்ஸ் இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ 1/4 into x minus 1. இதுதான் என்னோட f of x for the second one. And next, when my x is greater than 5 டாமா. So what is your f of x? 5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். நோ 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 நோ, இது எப்பயும் போல் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். பட் இது எப்படிடா இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 ஒரு கேஸ், 1 ஒரு கேஸ், நெக்ஸ்ட்டு 1லேருந்து 5 ஒரு கேஸ், நெக்ஸ்ட்டு 5லேருந்து இன்ஃபினிட்டி ஒரு கேஸ். இன்ஃபினிட்டி வேண்டாம், எக்ஸ் வரைக்கும் போதும். into dx. So which is 0 into dx. So இது 0, இது 0, இது மட்டும்தான். So 1/4 into 5 minus 1 which is 4. பார்த்தீங்களா, 1 கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் இதை போட்டு பாருங்கள். நம்ம 1 போடுறது அப்போ தான் நம்மளுக்கே தெரியும், ஓகே நம்ம கரெக்டாக தான் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளோட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 0. when your x is less than 1, when your x 1க்கும் 5க்கும் நடுவில் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு x என்ன வந்தது? 1/4 into x minus 1. next when your x is greater than 5, it is 1. totally it is 1. அவ்வளோதான். ஒரு 3 விதமாக நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கு my f of x. so next what is my question? px less than 3. ஸோ இஃப் they are asking less than 3 அப்படின்னா எங்கடாப்பா இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3 வர வரைக்கும், கரெக்டுங்களா? ஸோ வாட் இஸ் யோர், ஆர் ஸ்ட்ரெயிட்லி யூ கேன் புட் எஃப் ஆஃப் 3னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட எஃப் ஆஃப் 3ன்னு போட்டிருக்கலாம். யூ கேன் ஸ்ட்ரெயிட்லி புட் எஃப் ஆஃப் 3 ஃபார் திஸ் ஒன். ஏன்னா அது இது ஒன்று தானே. அப்போது எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 3னா என்னடாப்பா? 3ங்கிறது இந்த இன்டர்வல் ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க, 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/4 into 3 minus 1 which is 2/4, that is 1/2. ஓகேங்களா? வாட் இஸ் மை செகண்ட் கொஷின்? என்னோட செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 to 4. p ஆஃப் 2லேருந்து 4 வர வரைக்கும். ஸோ எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 4னா என்னடாப்பா? இதில் 4 போடணும். ஸோ 1/4 into 4 minus 1. நெக்ஸ்ட்டு 1/4 into 2 minus 1. ஸோ 3/4 minus 1/4. ஸோ தட் இஸ் 2/4. அதோட வேல்யூவும் 1/2 தான். அதோட வேல்யூ என்னடாமா? 1/2 தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா greater than 3. if they are asking for greater than 3, p 3 greater than or equal to x. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 minus p x less than 3. sorry, greater than 3 na we have to take it for less than 3. x is less than 3க்கு நம்ம கண்டுபிடிச்சா போதும். less than 3னா என்னது? which is f of 3. f of 3 ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் halfன்னு. ஸோ 1 minus half, it is half. 1ல half போச்சுன்னா we will be getting half. ஓகேங்களா? that's it.
So next sum பார்க்கலாமாடாப்பா. So let x be a random variable denoting the lifetime of an electrical equipment having probability density function as அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு probability density function சொல்லிருக்காங்களா, value of k. So first of all நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், value of k. value of k னா என்னது, இவங்க டோட்டலா கண்டுபிடிக்கணும். அதாவது for a density function, ஓகே இதை நம்ம தனியா எழுதிக்கலாம். for a density function, நம்மள மாதிரி இருக்க ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாருமே என்னடாப்பா 1 தான். இது சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது லெஸ் தென் ஜீரோ, லெஸ் தென் ஜீரோன்னா கிரேட்டர் தென் ஜீரோ. வென் யுவர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ, இட் இஸ் ஜீரோ. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ வர வரைக்கும் அவங்களுக்கு ஜீரோ டிஎக்ஸ் தான். ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து k into e power minus 2 which is 1. இது 0 ஆயிரும். இவங்களுக்கு k வந்து கான்ஸ்டன்ட். e power minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2 வரும், மறந்துடாதீங்க. So 0 to infinity which is equal to 1. So what happened, இந்த minus 2 இந்த சைட் போயிரும். e power minus 2x infinity to 0 is equal to 1. நீங்க infinity அப்ளை பண்ணீங்கன்னா என்னடாப்பா கிடைக்கும்? When you apply infinity it is 0. ஏன்னா e power minus infinity 0 டாமா, சரிங்களா. minus 0 apply பண்ணீங்கன்னா 1, just minus 2 here. அப்போ k என்னது 2, k ஓட வேல்யூ என்னது 2, ரைட்டுங்களா. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இன்டெகிரேஷன் 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேஷனை பக்காவாக பண்ணுவோம். பட் இன் 11th சாப்டர்ன்றப்போ நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமான்ற கான்ஷியஸ் மட்டும்தான் வரும். ஸோ அப்போது இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த minus 2லாம் நம்ம மறந்துடுவோம். பட் அதெல்லாம் மறந்துடாதீங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தானே. ஸோ வாட் இஸ் வென் யுவர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ, ஜீரோவை விட கம்மியாக இருக்குது வென், அப்போது அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, p of x less than or equal to x, which is minus infinity to x f of x dx. இதோட f of x ஓட value 0, so 0. Next, x greater than or equal to 0 in f is when p of x less than or equal to x, which is equal to minus infinity to x f of x dx, ரைட்டுங்களா. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வர வரைக்கும் ஒரு கேஸ் அண்ட் 0 to x ஒரு கேஸ். in a case 2 into e power minus 2x dx. இதோட வேல்யூ 0 அண்ட் இதில் 2 வந்து வெளியே இருக்கும். e power 2x இன்டெகிரேட் பண்ணால் e power minus 2x divided by minus 2 and you have to put x and 0 there. xையும் 0வே போடணும். ஸோ எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆயிடும்டாமா, மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் e power minus 2x minus of minus it is plus 1. So it is 1 minus e power minus 2x. இதுதான் உங்களோட f of x. Okay. And for the another limit it will be 1. அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ கிரேட்டர் f of x நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? 0, 1 minus e power minus 2x and it is 1. எப்படாமா? when your x is less than 0க்கு இவங்களுக்கு. And your ஆமாம்ல ரெண்டே கேஸ் தானே இருக்குது. அப்போ 0 and 1 ரெண்டே பேர் தானே வரணும். ஸோ 1 வராது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0. greater than 0 not equal to 0. எந்த கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எங்கே இது கொடுத்துருக்காங்களோ அங்கே ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. கொஷனில் யாருக்கு ஈக்குவல் டு போட்டிருக்கு? லெஸ் தெனுக்கு தான் ஈக்குவல் டு போட்டிருக்கு. ஸோ அப்போ லெஸ் தெனுக்கு ஈக்குவல் டு நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா. இதுக்கு தான் ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர். ஓகேடாப்பா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of x less than 2. First sum p of x less than 2. So அதாவது f of 2க்கு equal. f of this is greater than. இப்போ 1 minus e power minus 2 into 2, that is 1 minus e power minus 4. அவ்வளோதான். This is your answer. ஸோ ஈக்கெலாம் நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம்.
செகண்ட் விஷயம் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 டாமா. கிரேட்டர் than ஈக்குவல் டு 4னா அப்போ 1 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 4 நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். லெஸ் தென் 4னா இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். எஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், கரெக்ட்டுங்களா? ஸோ கியூமுலேட்டிவாக நம்ம சொன்னால் போதும். அதான் எஃப் ஆஃப் 4 நம்ம சொன்னால் போதும். வாட் இஸ் எஃப் ஆஃப் 4? 1 மைனஸ் இ பார் மைனஸ் 2 இன்டூ 4க்கு ஈக்குவல். ஸோ 1 மைனஸ் 1 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இ பார் மைனஸ் 8. 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் second one, sorry, third one. What is my third question or fourth question? இதில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, calculate the probability that x is at least 4 times தான் greater than or equal to 4. இப்போ x equal to 3 நம்ம கண்டுபிடிக்கணும். if p of x equal to 3 equal to 3னா நம்மளுக்கு f of 3. okay, they are asking f of 3. கரெக்டா f of 3 என்னன்னு சொல்றாங்க. உங்களுக்கு f of ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்களே, வாட் இஸ் இட்? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 2 இன்டூ இ பார் ஆனால் இது கண்டினியூஸ் ரேஞ்சில், ஒரு கண்டினியூஸ் ரேஞ்சில் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம இப்படி கண்டுபிடிக்கவே கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்லி ஜீரோடாமா. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன்லாம் நான் காமிச்சிருப்பேன். சாரி, இதை ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்லே இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்லே இருக்கணுமே இங்க. சாரி, ஐ ஹேவன்ட் பிரிங் இட். ஓகே, பட் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா அதோட வேல்யூ 0. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு பார்க்கும்போது அதோட வேல்யூ எப்பயுமே 0. ஸோ அதை எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாடாப்பா? So exercise sum போலாமா? That's it for example sums. We are stepping into exercise sums. The probability density function of x is given by f of x is equal to ஒன்று கொடுத்துருக்காங்க. Find the value of k. k ஓட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? சரி, ஓகே. When your x is less than 0 or less than or equal to greater than or equal to 0. ஃபர்ஸ்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த கேவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கேவோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின். ஃபார் அ டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனாக அவங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட ஆன்சர் வந்து 1 டோட்டல் இன்டகிரேஷன் எனக்கு 1. சரிங்களா? அப்போ பிட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. நாமளும் பிரிச்சு எழுதும். ஸோ லெஸ் தென் 0க்கு ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க dx ப்ளஸ் கிரேட்டர் தென் 0க்கு I have another function called kx e power minus 2x which is equal to 1. என்னதான் நம்மளுக்கு பார்க்க ஈஸியாக இருந்திருந்தாலும் இதுக்கு பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஆர் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கே எடுத்துக்கோங்க. மைனஸ் 0 to infinity x into e power minus 2x which is equal to என்னடாப்பா 1. யாருக்காவது இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கலாம்? ஸோ எனிவன் ரிமெம்பர்ஸ் திஸ் ஃபார்முலா? இது வந்து காமா இன்டகிரேஷனோட ஃபார்முலா which is on page number, ஒரு நிமிஷம், I will denote the page number so that நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 11th 9thலேயே நம்மளுக்கு அது ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்? ஈஸியாக இருக்கிறத பண்ணிட்டு போயிடலாம்ல பசங்களா? பேஜ் நம்பர் one sec please. இங்க இருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 120 டாமா. இட் இஸ் ஆன் தி பேஜ் நம்பர் 120. உங்ககிட்ட இந்த ஒரு ஃபார்முலா இருக்கும். 0 to infinity e power minus x power n minus 1 dx இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட்டுங்களா? x power n minus 1 dx. ஸோ
that is equal to x bar n ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? x bar n minus 1 கூட தேவையில்ல. x bar n which is equal to n factorial. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. ஸோ இவங்களை அந்த ஃபார்முலா வேஸ்க்கு நம்ம மாற்றணும். கரெக்டா? அப்போ இங்கே 2x இருக்குன்னா யூ ஜஸ்ட் செப்பரேட் தட் e power minus 2 அவுட் சைட். அதை தூக்கி வெளியே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ k into 0 to infinity e power minus 2 into e power ஓகே 2 into minus x நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல. நோ 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 அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. தனித்தனி எக்ஸ்பிரஷன் இல்லைல்ல. ஓகே அப்போ இவங்கள 2xன்னு மாற்றிக்கலாம். ஓகே இவங்கள 2xன்னு மாற்றிக்கலாம். ஸோ ஒரு 2 and 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. No, or otherwise take substitution drama. X into e power minus 2x dx இருக்குங்களா? So take t is equal to 2x. ஓகேங்களா? அப்போ x ஓட வேல்யூ என்னது? x is equal to t by 2 அப்படின்னு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ dtக்கு பதிலாக என்ன போடணும்? 2 into dx. ஸோ அப்போ dxக்கு பதிலாக you have to use dt by 2. dt by 2. ஓகேங்களா? ஸோ வாட் ஹேப்பன் ராமா? இப்போ இன்டெக்ரல் சேஞ்ச் ஆகாது. இன்டெக்ரலும் 0 to infinity தான் வரும். ஸோ k into 0 to infinity it is t by 2. t by 2 e power minus t dt by 2. So by 2 which is equal to take that 4 outside. So k by 4 0 to infinity e power minus t t into dt which is equal to 1. இது என்னது? 1 தானே. So the answer வந்து 1 factorial which is 1. அப்போ k by 4 is equal to 1. அப்போ k ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 4. அப்போ k ஓட வேல்யூ என்னடாமா? We will be having 4. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன இன்டெகிரேஷன்ஸ் வந்து நான் 9th சாப்டர்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மறந்துடாதீங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க விச் ஸ்மால் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்மால் எக்ஸ் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூட கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இல்லை நீங்கள் கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கூட இவங்களை பண்ணலாம். So the probability density function of x நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. We have to find it very straightly. So the straightாவே நம்ம find பண்ணிடலாம்டாப்பா. probability தானே கேட்டிருக்காங்க. So அப்போ p of 0.2x less than or equal to 0.6 அப்படின்னா என்னடாமா? 0.2 இருந்து 0.6க்கான f of x நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதாவது 0.2வும் சரி 0.6ம் சரி யாருக்கு நடுவில் இருக்கிறவங்க? இட் இஸ் 1க்கு நடுவில் இருக்கிறவங்க. இட் இஸ் வெரி ஈஸி தென். அப்போது 0.2வும் 0.6ம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடுவில் தான் வராங்க. ஸோ த ஹோல் ஃபங்க்ஷன் வந்து எஃப் டிஎக்ஸ் தான். ஸோ எக்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x² by 2 0.6 and 0.2. 0.6 போட்டிங்கன்னா you will get 0.36 by 2 minus 0.04 by 2. 0.32 by 2 0.16. What is your answer? 16. சரியாடாமா? So next 1.2க்கு 1.8க்கு நடுவுலனா 2 minus x தான் என்னோட ஃபங்க்ஷன். 1.2க்கு 1.8க்கு நடுவுலனா 2 minus x தானே என்னோட ஃபங்க்ஷன். So 2 minus x the whole square by 2. ரைட் அடம்மா? ஸோ 1.8 இன்ட்டு -1 போட மறந்துடக்கூடாது. ஓகே நான் இதுதான் சொன்னேன். இன்டகிரேஷனில் சம்டைம்ஸ் வி வில் ஃபர்காட் சம்திங்ஸ். ஏன்னா எக்ஸோட கோஃபிஷியன்ட் -1. ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. 0.8 0.2 ஸோ மைனஸை வெளியே வச்சுக்கலாம். 0.8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் 0.2. ஸோ 0.2 ஸ்கொயர் பண்ணால் 0.04 by 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் இவங்கள போடுங்க. 0.1 போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா 0.8 கிடைக்கும். 0.8 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.64. ஸோ minus into minus it become plus. அப்போ 0.60 by 2 that is 0.30 டாமா. உங்களோட ஆன்சர் என்னது? 0.30. நெக்ஸ்ட் பாருங்க 0.5லேருந்து 1.5 இந்த சம்மு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? 0.5லேருந்து 1.5 வரைக்குமா?
இதில் ஏன் சேஞ்சஸ் இருக்குன்னா 0.5லேருந்து 1 வரைக்கும் ஒரு ரேஞ்சு ஓகேங்களா, அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு 1 to 1.5க்கு 2 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 1.5 ப்ளஸ் இவங்களை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் வந்துடும் 2 மைனஸ் எக்ஸ் டி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 1.5. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 மைனஸ் 0.5னு போட்டிங்கன்னா 0.25. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்டூ 0.5 போட்டிங்கன்னா 0.5 தான் வரும். ஸோ 0.25 அண்ட் மைனஸ் 1 போட்டிங்கன்னா 1 தான் வரும். ஸோ 1/2. ஸோ விச் இஸ் 1ல் 0.5 போச்சுன்னா மைனஸ் 0.75னு வரும். ஸோ இதுவும் 75. ஸோ 75/2 ப்ளஸ் 75/2 தட் இஸ் 0.75. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 0.75. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்லடாமா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கே கேட்டிருக்காங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி டெய்லி ஸ்கேல்ஸ் வில் ஃபால் டவுன் பிட்வீன் 300 to 500 லெட்டர்ஸ்க்குள்ளே ஃபால் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு சொல்லி கேவை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு இவங்களை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும், இவங்களை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். சிம்பிள். ஓகேங்களா. அதை ப்ராபபிலிட்டி த டெய்லி அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி உங்களோடது 300க்கும் 500க்கும் நடுவில் ஃபால் ஆகுது அப்படின்னா 300 to 500க்கு நடுவில் இருக்குது. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். சிம்பிள். ஸோ இதுக்கு எஃப் ஆஃப் 500 மைனஸ் எஃப் ஆஃப் 300 போட்டாலே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி பண்ணாலே திஸ் வில் பி ஓவர். ஸோ ஃபோர்த்து சம் வேல்யூக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கண்டுபிடிப்போம், இன்டகிரேஷன் பண்ணணும். அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் ஆல் ரிலேட்டட் ரைட். எதுவுமே நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி இல்லைடாமா. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ எஸ். ஸோ மீதி இருக்க சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். சரியாடாமா. ஸோ பை பை எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் எ வெரி வண்டர்ஃபுல் டே.